ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சின்னிக்கிழமை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா இன்றைக்கி வந்து லவர்ஸ் டே February 14. இப்போ நான் வந்து குவைத் நாட்டில் இருக்கேன். குவைத் நாட்டில் நான் எப்படி இப்போ வந்து 4 வருஷமாக இருக்கேன். நான் வந்து இங்கே 4 வருஷத்தில் நான் வந்து எப்படிலாம் வந்து இங்கே லவர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து காட்ட போகிறேன். நான் வந்து லவர்ஸ் டேக்கு எப்பயுமே வந்து சாப்பிட்ற ஒரு இடம் இருக்குது. நான் வந்து அந்த இடத்த வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து என்னென்ன நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் வந்து ஃபுல்லாக வீடியோவில் வந்து பாருங்கள். அது என்ன இடத்துல போர்டு இருக்கா, இந்த தக்கார ஹோட்டல் இந்த ஸ்ட்ரீட்டில் தான் போகணும். இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து போனீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்களா, இதுதான் இந்த தக்காரா ஹோட்டல். இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்கன் சாண்ட்விச், சிக்கன்லேயே இந்த பொரிச்ச சிக்கனை வச்சு சாண்ட்விச், சிக்கன் 65 சாண்ட்விச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்கே வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பொரிச்ச மீன் வந்து சூப்பராக இருக்கும் கைஸ். நான் வந்து போன லவர்ஸ் டே, அதுக்கு முன்னாடி லவர்ஸ் டே எல்லாத்துக்கும் இங்கே தான் வந்து இந்த பொரிச்ச மீன் வந்து சாப்பிட்டு என்ஜாய் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த கடையில் வந்து இந்த மீல்ஸ் இருக்குல்ல, 1 KD 350, 1 KD 350ல் வந்து மீல்ஸு. இதுதான் இந்த என்ட்ரன்ஸ் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது, செட்டப் வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா. நைட் டைமில் வந்தீங்க அப்படின்னா லவர்ஸ் அதுக்கப்புறம் ஃபேமிலியோட மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து இந்த 1 KD 350 சொன்னேன் இல்லையா, இந்த மீல்ஸ் வந்து வீக்கெண்டில் வந்து 1 KD 650 ஆகும். அதர்வைஸ் மற்ற டிஃப்ரெண்ட்லாம் எதுவும் கிடையாது. இந்த பஸ்ஸு செட்டப் தான் கைஸ் இங்கே இருக்கிறதுல ஹைலைட்டு. தலைவாழையில இருந்து லோவர் ஸ்டேக்கு நல்லா இருக்கு. இது வந்து தேங்காய் சட்னி, ஓகேவா. அதுக்கப்புறம் சால்ட் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஊறுகாய். இதோட பேர் என்ன கேட்டா? ஓகே ஓகே. மோர் பச்சடி பார்த்தீங்களா கைஸ், கல்யாண வீட்டில் விருந்து வைக்கிற மாதிரி விருந்து. இங்கே பாருங்க, ஃபிஷ் ஃப்ரையோட வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு ஃபிஷ்ஷு கறி. இந்த 2 பீஸை மட்டும் தனியாக வாங்கினாலே மற்ற இடத்துலலாம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ரைஸ் வந்து பாருங்கள், கேரளா ஸ்டைலில் தான். அந்த சிகப்பு அரிசி சொல்லுவாங்கள்ல, உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. பார்த்தீங்களா அப்பளமும் இருக்குது. இந்த அப்பளத்துக்கு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? சாம்பார், ஃபிஷ் கறி, மீன் கறி, ரசம், ஓகே ரசம், பாயசம். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் பாருங்கள், கல்யாண வீட்டில் பாயாசம் வந்துருச்சு. பால் பாயாசம், அப்புறம் சாம்பார் இருக்குது, முருங்கைக்காலாம் போட்டு ஒரு சாம்பார். அப்புறம் இது வந்து பார்த்தீங்களா மீன் கறி. பார்த்தீங்களா மீன் வந்து ஒரு பெரிய பீஸ் மீன் இருக்குது. அதுக்கப்புறம் ரசம் வந்து தனியாக இருக்குது. அப்பளத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் சாம்பார், நிஜமாலுமே கல்யாண வீட்டு விருந்து தான் நல்லா இருக்கு. இந்த வெங்காயம் தக்காளி பெருசு பெருசாக வெட்டி போட்டிருப்பாங்களா, அதே ரேஞ்சில் தான் இருக்கு. நல்ல டேஸ்ட்டு. தலைவாழை இருந்து மீல்ஸ் சாப்பிட்டு இருக்கேன். நான் வந்து இங்கே வீடியோ எடுக்கட்டா அப்படின்னு சொல்லி 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி பர்மிஷன் வாங்கியிருக்கேன். அந்த பர்மிஷன் வாங்கினேன். அவர் வந்து காட்டுறேன் பாருங்க. தக்காரா ரெஸ்டாரண்ட்டோட ஆப்ரேஷன் மேனேஜர் இவர் தான். சார் உங்கள் பேர் என்னன்னு சொல்லிடுங்க சார், அப்படியே ஒரு ரிவ்யூ கொடுத்துருங்க. விவேக் என்னோட பேர். 4 வருஷமாயிட்டு இங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கு, கேரளா. அவ்வளோதானா? போதுமா? ஓகே ஓகே. இப்போ இருக்க மீல்ஸை விட நான் இப்போ சாப்பிட்றல இந்த செட்டப்பை விட வேறு செட்டப் இருக்கும் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னீங்களா, அது என்னன்னு கொஞ்சம் நம்ம வியூவர்ஸ்க்காக சொல்லிடுங்க லைட்டாக. அது வந்துட்டு ஃப்ரைடே எல்லா ஃப்ரைடேயும் உங்களுக்கு ஸ்பெஷல் மீல்ஸ் இருக்குது. ஸ்பெஷல் மீல்ஸ் வந்துட்டு
இது இப்போ நார்மல் வந்துட்டு 10 ஐட்டமாக இருக்குது. அது நிறைய ஐட்டம் இருக்குது. ஆனால் சிக்கன் தோரன், ஃபிஷ் பொழிச்சது, பின்ன ஃபிஷ் கறி, ஸ்பெஷலாக ஃபிஷ்ஷாக இருக்குது. ஃபிஷ்ஷில் எப்பவுமே ஃப்ரெஷ் ஃபிஷ் தான் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கு. இப்போ சாப்பிட்றாங்க ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ நிஜமே. ஓகே, அது சிக்கன் தோரன் அந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கும் ஃப்ரைடே ஸ்பெஷல் டேஸ்க்கு. அது சார்ஜ் வந்துட்டு 1 kg 650. எல்லாமே அன்லிமிட்டெட், எல்லாமே நிறைய கிடைக்கும். பின்ன அது எல்லாமே ஃப்ரெஷ் பீஃப் பிரியாணி. அன்லிமிட்டட்னா ரைஸ் மட்டும் அன்லிமிட்டட்? இல்லை என்ன வேணாலும் கிடைக்கும் ஃப்ரைடேல வந்து சாப்பிட்றவங்க. இப்போ பார்சல் வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு அளவாக கொடுத்துட்டே இருக்கு. யாரும் இதுவரை கம்ப்ளைண்ட் யாருமே பண்ணலை. நிறைய இருக்கு. நீங்கள் இருந்த 4 வருஷத்தில் இது ஆக்சுவலாக வந்து இந்த ஷாப் இருக்குல்ல 11 இயர்ஸ் இருக்குங்க. 11 இயர்ஸில் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. இவ்வளோ டேஸ்ட்டாக மீன் பொரிச்சு, இவ்வளோ டேஸ்ட்டாக மீன் அந்த சாப்பாடெலாம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணால் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஹோட்டலில் அப்பளம் கொடுத்துருக்காங்களா? இந்த பெங்காலி ஹோட்டல்லாம் போனீங்க அப்படின்னா கேசரி வந்து வைப்பாங்க. நான் இங்கே கேசரிக்காகவே போகிறேன் அப்படின்றவங்களுக்கு நான் வந்து சியர் சொல்கிறேன். பாயாசத்துக்காக நான் இங்கே வர்றது. பாயாசம் டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் டேஸ்ட் வந்து மாறல. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஃபிஷ் கறி டேஸ்ட் பண்ண இப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் இருக்குது. செஃப் மாறலாம், ரெசிபி மாறாது. அடுத்த வந்து மீன் கறி கைஸ். மீன் கறி ஊற்றிட்டேன். இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. இதே ஃபுல்லாக வீடியோ போட்டால் பண்ணலேருந்து வந்து அதிகமாகிடும். அதுக்காக தான் லைட்டாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். கேம்படா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியும் நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவேன்னு. டேஸ்ட்டை பொறுத்து நான் வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். டேஸ்ட் நல்லா இல்லைன்னு சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக அள்ளி ஒழுங்கிட்டு போயிட்டே இருக்கேன். நம்மளாம் அந்த மாதிரி கேரக்டர். இது டேஸ்ட் அருமையாக இருக்கு. மீன் கறி புளி போட்டு தேங்காய் பால் ஊற்றி அந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்க. இங்கே சொன்னால் புரியாது, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நான் இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து யோசிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸை வந்து இங்கே கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு. குரு போகாமல் இங்கே இன்னும் இருக்கிறது 4 வருஷமாக பிரவீன் மட்டும்தான் இருக்கான். ஃப்ரெண்டு கேவசியில் இருக்கான். அவனை ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்து அடுத்த வீடியோ வந்து மேக் பண்ணுவான் கண்டிப்பாக. பார்த்தீங்களா, ஏற்கனவே 2 பீஸ் மீன் சாப்பிட்ருக்கு. அடுத்து இது மீனில் வந்து கொய்த்த பொறுத்த வரைக்கும் போன் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரேட்டு, போன்லெஸ் வந்து ஒரு ரேட்டு. இது போன்லெஸ்ஸாக இருக்குது. செம்ம டேஸ்ட் கைஸ். நல்ல சூப்பரான டேஸ்ட். இது ஃப்ரெஷ் மீன். திருப்பி காட்டுமாங்க. என்ன அந்த பஸ் ஓடிக்கிட்டா இருக்கு? கண்டக்டர் தெரியாதாரா? பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட் மாறாமல், இந்த மண் வாசம் மாறாமல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. இந்த சைடில் ஓடுறது பாருங்க. திடீர்னு யாராவது இந்த கிளிப் வந்து பார்க்குறாங்கன்னு, என்ன இந்த பையன் கொய்த்தில் இருக்கான்னு சொன்னாங்க, பஸ்ஸில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். செட்டப் அந்த மாதிரி தான் இருக்கு. வீல் வந்து பார்த்தீங்களா, ஒரிஜினல் கண்டக்டர் அந்த டிரைவர் வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது கைஸ். இது வந்து பாருங்களா, ஒரு 3D இமேஜ் செம்மையாக இருக்குல்ல. ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குமா, பஸ் ஸ்டாண்டு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பொட்டி கடை இருக்குது பார்த்தீங்களா. பொட்டி கடையில் என்னெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஊர் கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், ஜாமு, அதுக்கப்புறம் எடக்கல் மிட்டாய்,
அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆரஞ்சு மிட்டாய் இருக்குது, அதுக்கப்புறம் பால்கோவா இருக்குது, அதுக்கப்புறம் பாருங்கள் இதெல்லாம் ஹாட் அண்ட் சாக்லேட், இதெல்லாம் வேறு லெவல். புளிப்பு மிட்டாய், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த புளி மிட்டாயிலே வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான மிட்டாய். பார்த்தீங்களா, இப்போ தெரியுதா நான் எதுக்காக இங்கே அடிக்கடி வரேன்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டில் இந்த தயிர் பச்சை டேஸ்ட்டாக இருக்கு. இந்த ரசத்தை வந்து சாப்பாடில் டேஸ்ட்டே பண்ணல. எனக்கு வந்து அந்த மீன் இந்த சாம்பார்லேயே டேஸ்ட் வந்து ஓகே தான். செம்ம காட்டமாக இருக்குது. இதுலேயும் நாட்டுப்புளி தான் யூஸ் பண்ணுறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து இது சுடு தண்ணி குடிப்போம். என்னடா சுடு தண்ணி கலராக இருக்குன்னு பார்க்காதீங்க, இது வந்து பாட்டிலோட கலர். இது வந்து நார்மல் காட்டுறவங்களுக்கு நார்மல் கேனும் இருக்கு, இருந்தாலும் இந்த சூப்பர் மீல்ஸ் கைஸ். பாயாசம் செட்டப்பே அருமையாக இல்லை. அரிசி பாயாசம் அந்த மாதிரி இருக்குது. அரிசி ரவை அதெல்லாம் மிக்சிங் பண்ணி வேறு மாதிரி இருக்குது பாயாசமே. உருண்டை அரிசி இருக்குல்ல, அதில் பால் அப்புறம் அந்த திராட்சை பழம்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. நல்ல டேஸ்டியான பாயாசம் முடிஞ்சது. மீல்ஸ் சூப்பராக இருக்கு. ஓகே சார், நீங்கள் எவ்வளோ நாளாக வந்து இங்கே சாப்பிட்டுருக்கீங்க? ஃபுட்டு வந்து சாப்பிட்டுருக்கீங்க? 3 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 3 வருஷமாக இந்த பஸ்ஸு வந்து அப்படியே தான் இருக்கா, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் வந்து இருக்கா, ஏதாவது ஆகிருக்கா? அப்படியே இருக்குது. இங்கே இன்னும் பாருங்கள் கைஸ், அப்படியே அந்த சரௌண்டிங்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. இந்த 3 வருஷத்தில் உங்களுக்கு வந்து என்ன டிஷ்ஷு வந்து பிடிக்கும்? அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்கள் வரதுக்கு காரணம் என்ன? சர்விங்கும் எல்லாம் நல்லா இருக்குது. சர்விங் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டு அந்த டேஸ்ட் வந்து 3 வருஷத்தில் மாறி இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு டிஷ்ஷு வந்து சாப்பிட்ருப்போம், அடுத்த வருஷம் சாப்பிடும்போது இந்த செஃப்லாம் மாறுவாங்களே, அப்போ வந்து ஃபுட்டோட டேஸ்ட் வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா இங்கே? அந்த மாதிரி ഞങ്ങൾ ഇത്ര നാളായിട്ട് ഞങ്ങൾക്ക് അങ്ങനത്തെ കംപ്ലൈന്റ് ഇല്ല. 3 வருஷமா எதுவுமே கிடையாது. பாருங்க, சாப்பிட்டுட்டு பார்சலும் வாங்கியிருக்காரு. பிரேம் சட்டா வந்து இங்கே பாருங்க, இப்போ வந்து சாப்பிட்டு தான் இருக்காரு. இது நீங்கள் எவ்வளோ வருஷமா இங்கே வந்து சாப்பிட்டு இருக்கீங்க சட்டா? கண்டினியூவா 15 வருஷம். 15 வருஷமா இருக்கீங்க. இது 15 வருஷம் 18 வருஷമായി കുവൈറ്റിൽ. തക്കാരയിൽ വരാൻ കുറേ കാലമായി. இங்கே தக்காரக்கு வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருக்குமா? 5 வருஷമല്ല, അതിൻ്റെ മുന്നേ വരുന്നുണ്ട്. அதுக்கு முன்னாடியே வந்து അവിടെ തക്കാരുണ്ടായിരുന്നു അപ്പുറത്ത്. ஓகே 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 ஓகே. இது நல்ல ஃபுட்டு. ஓகே சேட்டா, ஓகே ஓகே. இது நிறைய இடத்துல வந்து இங்கே வருங்க, நான் வந்து மீல்ஸ் சாப்பிட்டேன், இவரும் வந்து வேறு ஒரு டிஷ் வந்து ஆர்டர் பண்ணிருக்காரு, இவங்களுக்கும் வந்து அப்பளம் வந்து வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல வந்து இந்த அப்பளம் வைக்கிறதுல வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அப்பளம் வந்து வைக்க மாட்டாங்க கைஸ் நிறைய இடத்துல. இந்த சுடு தண்ணியும் அதே மாதிரி தான். சுடு தண்ணி வந்து எல்லாம் கேட்டால் தான் கிடைக்கும், இந்த கேட்டால் கிடைக்கிற இது வந்து கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஜஸ்ட் நகர் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல் மீல்ஸ் வேணும் அப்படின்னா தக்கரை வந்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.